கார்த்திக் ரேவதி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அபிராமியை வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திக் மாஸ்டர் பிளான் போடுறாப்புலன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன், எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த பக்கம் சந்திரகலா கண்ணா பண்ணான்னு வெளுத்து எடுக்கிறாப்புல ராஜராஜன். இனிமேல் யாரையும் வந்து தேவையில்லாமல் மரியாதை குறைவாக பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் உன் அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல வா அப்படின்னு சொல்கிறப்ப நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியும் வந்து கிளம்புறாங்க. எதுக்காக எங்கள் அம்மாவை டக்குன்னு பார்க்க முடியாது அப்படின்றப்ப நீ முதல்ல ஃபோனை போடு, நான் வந்து அவங்கள பார்த்து பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு வேறு வழி இல்லாமல் கார்த்தி வந்து அபிராமிகிட்ட சொல்கிறப்ப நீ வா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ரேவதி மட்டும்தான் வராதா வந்து கார்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தா சாமுண்டேஸ்வரியும் கிளம்புனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் காரை வந்து வேகமாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இடையில அபிராமி கிட்ட வந்து இந்த தகவலை வந்து சொல்லி ஆகணுங்கிறனால வண்டி வந்து லைட்டாக நின்ன மாதிரி வந்து கார்த்தி வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறப்ப என்னன்னு தெரில ஒரு நிமிஷம் இருங்க மேடம் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அம்மா இங்கே பாரு சாமுண்டேஸ்வரியும் வராங்க, அவன் தான் என்னை கண்டுபிடிச்சிருவாளேப்பா, ஏற்கனவே என்னை வந்து சின்ன வயசுலேயே பார்த்துருக்காளே அப்படிங்கிறப்ப இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப அப்போ கார்த்திக் வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் வந்து சரி நான் அதுக்கு தேவையான அதை வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கார்த்திக்கும் ரேவதி சாமுண்டேஸ்வரி 3 பேரும் வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இங்கே தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரேவதி டக்குன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது உங்கள் அம்மா மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபிராமி அம்மா வந்து போகிறாங்க. போய் பார்த்தா இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே தோளில் வச்சு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னா அபிராமி தான் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து ஒரு யோசனையில் இருக்கப்போ திரும்பி பார்த்தா வேறு ஆள் இருக்காங்க. என்ன இதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறப்ப வந்து ரேவதி வந்து இது இவங்க அம்மா கிடையாது வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இது காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் வந்து ஃபோன் வந்து சரியாக போகாமே இருக்குது, என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து அம்மா இங்கே தான் வரதா சொன்னாங்க, நான் வேணால் வந்து நீங்கள் புடவையை கொடுங்க நான் வந்து பார்த்து அம்மா கிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் அம்மாவை பார்த்து நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு அந்த புடவையும் கொடுக்கணுன்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி சொல்கிறப்ப இந்த பக்கம் என்னது சரியாக வராதே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு கார்த்திக் வந்து அசால்ட்டாக வந்து இந்த பக்கம் ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிடுறாங்க. வீட்டிலேருந்து வந்து இந்த பக்கம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து நீ உடனே வீட்டுக்கு வா முக்கியமானவங்களாம் வந்திருக்காங்கங்கிற மாதிரி வந்து சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இந்த பக்கம் அபிராமியை பார்க்காம வந்து டக்குன்னு வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் கோவிலில் தான் அபிராமி இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி மட்டும் வந்து கார்த்திக் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. காரில் அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி போனதுக்கப்புறமா தனியாக வந்து அபிராமி வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா வந்து என்னை பார்க்குறதுக்காக தான் இருந்தாங்க, இல்லைம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் அபிராமி அம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னப்போ இன்னொரு நாள் உங்கள் அம்மாவை நிச்சயமாக வந்து நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி இந்தாங்க புடவை வாங்கிக்கோங்க என் கல்யாணத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வரணும் அப்படிங்கிறப்ப ஒன்றதாம்மா வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், சரி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்பிட்டு இந்த பக்கம் புடவை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா இந்த பக்கம் ரேவதி வந்து வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்துட்டியா அப்படின்னா பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்ப நான் தான் பார்க்க முடியாமல் போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த வர வழியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதான் லேட் ஆகிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னொரு தடவை வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கல்யாணத்துக்கு வரேங்கிறாங்க. சரி நான் எப்படி பார்க்க தானே போகிறேங்கிறாங்க.